வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முற்றிலும் புதிய சுவையில் ஈஸியாக டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேமியா எடுத்திருக்கேன். இது வறுக்காத சேமியா. அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை சேர்க்க போகிறேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ சேமியா கூட ரவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு வந்து புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம வந்து சேமியா அளந்தோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லா தெளிச்சு விட்டு நல்லா திக்கான பதத்துக்கு நம்ம வந்து கொண்டுகிட்டு வந்துடணும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம். எதுக்காக நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம்னாக்கா, ரவை சேர்த்துருக்கோம்ல, ரவை சேமியா எல்லாமே நல்லா ஊறி வரணும். அதுக்கடையில் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்க்காம தேங்காய், ஒரு துண்டளவுக்கு வந்து இஞ்சி, 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாளித்து கொட்டிட்டு டேஸ்டியான சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு வந்து இன்னும் சுவை கூட்டுறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கேரட்டை வந்து நல்லா பூ போல் துருகி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டை சேர்த்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்து ஆறட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், அந்த ரவா சேமியா எல்லாமே நல்லா ஊறி நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இட்லி பதத்துக்கு கொஞ்சம் இலக்கமாக நம்ம வந்து நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா பாருங்கள் நல்லா ஊறி உறிஞ்சி இருக்குது பாருங்கள் ரவையும் சேமியாவும். அதனால மறுபடிக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா வந்து ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி, இட்லி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் நம்ம நார்மலாக நம்ம எப்படி இட்லி சுடுவோமோ அது மாதிரி நம்ம வந்து ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டோம். இதை வந்து வேக வைக்க போகிறோம். இட்லிக்கு எந்த அளவுக்கு வந்து பதம் கரெக்டாக வருமோ அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. 10 நிமிஷம் போல் தான் ஆகும் இந்த இட்லி வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சேமியா ரவா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஷார்ப்பான கத்தி வச்சு இப்படி பாருங்கள், குத்தி பாருங்கள், அதில் வந்து நல்லா க்ளீனாக வரணும். இப்போ பாருங்கள், மாவே இல்லை பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ நம்மளுடைய ரவா இட்லி வந்து நல்லா வெந்து பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி துணியை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூடாக இருக்குது, பார்த்து செய்யுங்க.
இப்போ மேலாப்பில் நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு துணி இப்படி லைட்டாக எடுங்க. துணியில் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அழகாக வருது. சூப்பரான சேமியா ரவா இட்லி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான தேங்காய் சட்னி. இப்போ பாருங்கள் இட்லியை வந்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ போல் இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லேயர்லாம் அப்படியே நல்லா பக்குவமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பஞ்சு பஞ்சாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு இட்லி. நம்ம அரிசி உளுந்து இட்லி மாதிரி தான் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து வதக்கி கொட்டியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கடிப்படுறது ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.